திஸ் இஸ் வைஷாலி ராதாகிருஷ்ணன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னை டிவியில் ஆங்கராக ஆக்டராக பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து முதல்ல வந்து ஒரு வெள்ளி ஷாப்பில் இந்த மாதிரி ஒரு பிராண்டை ரன் பண்ணுற ஒரு ஆண்டர்ப்ரனராக பார்க்குறீங்க. இந்த வெள்ளி ஷாப் அப்படிங்கிற பிராண்ட் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னோடய ஹஸ்பண்டோட கம்பெனி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறையில் 47 வருட பாரம்பரிய ஒரு கம்பெனி. என் ஹஸ்பண்டோட அப்பா, அவங்களோட அப்பா, அந்த மாதிரி 3 ஜென்ரேஷனாக வந்து கோல்டன் டைமண்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அதோட ஒரு பேபி கம்பெனி தான் இந்த வெள்ளி ஷாப் அப்படின்னு. ஸோ வெள்ளி ஷாப்பை பற்றி நான் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்க்கலாம். த வெள்ளி ஷாப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து கோல்ட் ஜுவல்லரியில் வந்து மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய பெரிய ஹாரம் இருக்குது, நிறைய கல்லடை வச்ச நகை இருக்குது, நிறைய மணி வச்ச நகை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம வந்து வெள்ளி ஷாப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. ஸோ ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப அழகான நகைகள், நிறைய கல் எல்லாம் வச்ச நகைகள், இதெல்லாம் தான் வந்து பெண்கள் அணிய விரும்பக்கூடிய ஒரு நகைகள். அதை வந்து நம்ம வெள்ளியில் பண்ணால் எப்படி இருக்கும், அதை கோல்ட் பிளேட் பண்ணால் எப்படி இருக்கும், நிறைய சேதாரம் செய்கூலி கொடுக்கக்கூடிய நகைகளை நம்ம வந்து வெள்ளியில் வேர் பண்ணாவே ரொம்ப அழகாக இருக்கும். தங்க நகை மாதிரியே இதுவுமே வந்து ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் தான் வெள்ளி அப்படிங்கிறது. அண்ட் தங்க நகை கூட ஒரு சர்டைன் லெவலுக்கு தான் வந்து பாலிஷ் பண்ண முடியும். வெள்ளி நகைகள் அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஜெனரேஷன் மட்டும் இல்லை, உங்களுக்கு அடுத்து வர எத்தனை ஜெனரேஷனுக்கு வேணாலும் இதை வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் நான் யூஸ் பண்ண ஜுவல்லரி நீங்கள் கொடுக்கலாம், அவங்களும் வந்து அதை ரீபாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து வெள்ளி ஷாப் கான்செப்ட் அப்படிங்கிறது உருவாச்சு. ஸோ வெள்ளி நகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்ட் பிளேட்டட் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங். சில பேருக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி போட்டால் அங்கங்கே வந்து ரேஷஸ் வந்துடும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சூட் ஆகாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துக்கும் வந்து கோல்ட் ஜுவல்லரி கேரி பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறாங்க, ட்ரெயினில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இல்லை இங்கேருந்து ஒரு திருப்பதி மாதிரி ஒரு ஊரில் வந்து கல்யாணம் வைக்கிறாங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்க தங்க நகை எடுத்துகிட்டு போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் நகையும் போட முடியாது. தங்கம் மாதிரியே இருக்கணும், ஆனால் கம்மியான விலையில் இருக்கணும், ட்ராவல் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன். அவங்க வந்து அதை ஈஸியாக கேரி பண்ணலாம். இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 இருந்தே ஆரம்பிக்குது. ஒரு அழகான நெக்லஸ் வந்து நீங்கள் ஒரு 7,000 10,000 வாங்க முடியும். அண்ட் அதை பார்த்தீங்கன்னா கோல்டுக்கும் வெள்ளிக்கும் வித்தியாசமே தெரியாது. ஏன்னா கோல்டு பண்ணுற அதே பத்தர், அதே செய்கிறவர் தான் வெள்ளியும் செய்ய போகிறாரு. அதே ஒர்க்மேன்ஷிப் தான். கல் கூட நம்ம கோல்டில் யூஸ் பண்ணுற அதே கல் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க மெட்டலுக்கு பதிலாக நம்ம வந்து வெள்ளி மெட்டல் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி அதோட ஒர்க்மேன்ஷிப் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு 10,000 15,000 வெள்ளி நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நிறைய பிரைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து எல்லாமே வந்து கோல்டில் வாங்குவாங்க. இந்த ஜட குஞ்சலம், அதுக்கப்புறம் வந்து வட்டியானம், வங்கி, இந்த மாத்தாப்பட்டி, இதெல்லாம். இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சென்சிபிளாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நம்ம இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதை லைஃப்பில் நம்ம ஒரு வாட்டி தான் போடுவோம், அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் போடுற வரைக்கும் அது சும்மா தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளி நகையில் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு
வச்சுக்குவாங்க. அது வந்து வேல்யூ ஃபார் மணியும். இன்ஃபேக்ட் அவங்க திரும்ப அதை ரீசேல் அப்படின்னு வந்தாங்கன்னா, இப்போ ஒரு பிரைடு வந்து ஒரு 10,000 வந்து ரெண்டல் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நகையை. அதை ஒரே ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த நகை வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பிரைடு ஜென்ரலி வந்து புது ஃப்ரெஷ்ஷான ஒரு நகையை போடணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வேல்யூ ஃபார் மணி ரெண்டலோட கால்குலேட்டிவ் காஸ்ட்டையும் நம்மளோட வெள்ளி நகையை நீங்கள் பணம் கொடுத்து வாங்குற காஸ்ட்டையும் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளியோடது தான். ஸோ கண்டிப்பாக வந்து வெள்ளி வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே வயசான ஒரு ஆப்ஷன். ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது வெள்ளியோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 ரூபாய் ஆயிடுச்சு. வித்தின் ஒரு 5 to 8 இயர்ஸ் ஸ்பேன்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளியோட விலை 97 ரூபாய், அப்படியே டபுள். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கோல்டை விட வெள்ளியோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே டபுளாக இருக்குது. அண்ட் நீங்கள் எப்போ கொண்டு வந்தாலுமே எங்கள் கடையில் வாங்குகிற நகையை நாங்களே வந்து 50% 70% வரைக்கும் ரிட்டர்ன் எடுத்துப்போம் பேஸ்ட் ஆன் தி ஜுவல்லரி. ஸோ இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முன்னாடிலாம் வந்து நம்ம அம்மா நம்மளோட பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு வெட்டிங்கில் ஒரு செட் இருக்கும், அவங்க கல்யாணத்துக்கு வாங்கின நகை அதையே தான் அவங்க எல்லா ஃபங்க்ஷனுக்குமே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக போட்டுக்குவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிரைட்ஸ் எப்படின்னா தன்னுடைய கான்செப்ட்க்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரியை வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. அது கோல்ட்லேயும் பண்ணுறாங்க, வெள்ளிலையும் பண்ணுறாங்க, இமிட்டேஷன்லையும் பண்ணுறாங்க. தனக்கேற்ற வசதி எதுவோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் வெள்ளியில் ஒரு ஒரு செட் வந்து உங்களுக்கு மேட்சிங்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து வித்தியாசமான நகைகள் எல்லாம் இருக்குது. ஒன்று வந்து கோல்ட் பிளேட்டட். கோல்ட் பிளேட்டடில் நம்ம பார்த்தது வந்து குந்தன் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு நகாஸ் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் குந்தன் நகாஸ் ரெண்டும் சேர்ந்து, அதாவது கல்லும் சாமியோட முகம் பீகாக் இதெல்லாம் வச்சது குந்தன் நகாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஹெரிட்டேஜ் கலெக்ஷன் இந்தியாவிலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம். அப்படியே ஃபுல்லாக நீங்கள் கோல்டில் வந்து ஒரு ஆன்டிக் பீஸ், மும்பை ஆன்டிக்னு சொல்லுவாங்க, அந்த பீஸ் எல்லாம் வந்து நம்ம வெள்ளி ஷாப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்கள்கிட்ட இருந்து. அந்த ஒர்க்மேன்ஷிப்லாம் கோல்டில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வெள்ளியிலையுமே பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சில்வர். ஸோ ஒயிட் சில்வர் வந்து நம்ம தனித்துவா அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். வித்தியாசமான ஜெம் ஸ்டோன்ஸ், சால்சிடனி, பெரிடோ, அதுக்கப்புறம் வந்து லேப்ரடோரைட், இந்த மாதிரி ஜெம்ஸ்லாம் நீங்கள் போடுவீங்க, ஒரு கலெக்டபிள்ஸாக நான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க. இப்போ சில பேர்லாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீனா ரெட்டி மேம், சவிதா ஹோட்டல், அவங்க வந்து எப்போவுமே எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னா நான் அவங்கள பார்த்துருக்கேன். ஒரு ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டசர் சில்க்கு, இல்லை ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு காட்டன் சாரீ போட்டு அது மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஆக்சிடைஸ்டில் அவங்க போட்டிருப்பாங்க. எப்போவுமே நீங்கள் அவங்கள எந்த ஃபங்க்ஷன் பார்த்தாலும் தனியாக தெரிவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம நயன்தாரா மேம் கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளாக் டாப் போட்டு மேலே வந்து அப்படியே அந்த ஒயிட் கலரில் சில்வர் ஜுவல்லரி போட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஒரு ஒன் டைம் பீஸ், தனித்துவா பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்டபிள்ஸாக போடுறவங்களுக்கு இந்த தனித்துவா கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம சீசட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அப்படியே பார்க்க அச்சு அசல் டைமண்ட் லுக் லைக் மாதிரியே இருக்கும். நிறைய பேர் வந்து டைமண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு டைமண்ட் வந்து ஒரு சூட்டபிளான கல்லாக இருக்காது, ஜாதகத்தில் தோஷம், கல் வந்து ரொம்ப சுத்தமான கல்லாக இருக்கணும், அந்த மாதிரி கல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பர்பான அமேசிங்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசட் கலெக்ஷன் தான். சீசட் அப்படிங்கிறது கியூபிக் ஜர்கோனியா கலெக்ஷன். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற கல் எல்லாமே வந்து இந்தியாவிலே டாப் மோஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து AAA ஸ்டோன்ஸ்லேருந்து 7A ஸ்டோன்ஸ் வரைக்கும் இருக்குது. அந்த 7A ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது ஃபேன்சி டைமண்ட் ஷேப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த சீசட் கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறீங்க, சிம்பிளரான ஒரு செட் நீங்கள் போடணும் அப்படின்னா 5,000லேருந்து ஆரம்பிக்குது. 5,000 ரூபாய்க்கு இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் ஒர்க்மேன்ஷிப் கண்டிப்பாக வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. டெஃபினெட்லி இட்ஸ் அ வேல்யூ ஃபார் மணி. அண்ட் இன்னொன்று என்னென்னா சின்ன சின்ன கல்லை சுற்றி நம்ம வந்து ரோடியம் கோட்டிங் கொடுத்துருக்கோம். அந்த ரோடியம் கோட்டிங் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு பார்வையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கல் கூட ரொம்ப பெரிய கல் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இதே கான்செப்ட் தான் நம்ம டைமண்ட்லேயும் வந்து யூஸ் பண்ணுறோம். என் ஹஸ்பண்டோட கம்பெனி வந்து டைமண்ட் கம்பெனி, நாராயணன் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு 50 வருட பாரம்பரிய ஒரு கம்பெனி, அது மயிலாடுதுறையில் இருக்குது. இப்போ இந்த கலெக்ஷன் பார்த்தீங்களா, இது வந்து இம்போர்ட்டட் கலெக்ஷன், இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணது. ஜென்ரலி வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஃபாரினில். இப்போ கார்டியர், டிஃபனி இந்த மாதிரி பிராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கோல்டை விட 10 மடங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரைஸிங். எதுக்குன்னா அந்த டிசைனுக்கான காஸ்ட்டு. ஆனால் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா அந்த மாதிரியான டிசைனை நம்ம சில்வரில் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து இப்போ ஒரு கிறிஸ்டியன் பிரைட்ஸ் இருக்காங்க, ஒரு டிசைனர் வேர் போடுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லரி வேணும் அப்படின்னா ரொம்ப கான்செப்ஷுவலாக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்தியாவில் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்க்ளூசிவான ஒரு டிசைன். அண்ட் இதில் இருக்கிற டிசைனிங் பாருங்கள், இந்த மிஷினரி வந்து இந்தியாவிலேயே இல்லை.
ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். இதில வந்து நம்மக்கிட்ட நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாரி 7A பிரீமியம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஸ்டோன் தான் வந்து நம்ம இதில யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதிலேயே வந்து பேங்கிள், பிரேஸ்லெட்ஸ், டென்னிஸ் பிரேஸ்லெட்ஸ் அந்த மாரி நெறைய இருக்கு. பார்க்குறதுக்கு அப்படியே அச்சு அசலா டைமண்ட் மாதிரியே இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம டைமண்ட் ஜுவல்லரி பண்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல நம்ம குடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எமரல்ட் குடுத்துருக்கோம். அப்புறம் நெறைய சீசட் ஸ்டோன், அத சுத்தி ஒரு ரோடியம் கோட்டிங் குடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் ஒரு டைமண்ட் நெக்லஸோட பக்கத்துல நீங்க வச்சு பார்க்குறீங்க, லைட்ல வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா 2த்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ இத மாதிரி நீங்க டைமண்ட்ல வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் வந்து ஒரு 15 லேக்ஸ் ஆவது ஆகும். ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டைமண்ட்ல நீங்க பண்ணணும் அப்படின்னா. ஆனா இந்த நகையோட விலை பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 43,800 தான். நீங்க வெட்டிங்க்கு அந்த மாரிலாம் டைமண்ட் போட்டு மத்தவங்க ஃபங்ஷன் ட்ராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஜுவல்லரி நீங்க வாங்கி இத லைஃப் டைம்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து ஜிலாராவோட ப்ராடக்ட், ஜுவல்வன் கம்பெனி. இவங்க வந்து ஏசியாவோட லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர். வெரி ப்ரவுட் டு சே நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஏஷியாலே லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் ஜுவல்லரி கம்பெனியோட ஃப்ரான்ச்சைஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு. எதனால் அவங்ககிட்ட நம்ம ஃப்ரான்ச்சைஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒர்க்மேன்ஷிப் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மிஷினரிஸில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ பெரிய ஒரு லாட்டில் வச்சு பண்ணணும். அது வந்து நம்மள மாதிரி ஒரு ரீட்டெய்லருக்கு செட் ஆகாது. ஸோ அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் வந்து ஃப்ரான்ச்சைஸாக நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ஒரு அப்படியே ஒரு பிளாட்டினம் ஃபினிஷில் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து ரெகுலர் யூஸ், சில்வர் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் வேர் போடும்போது இது வந்து பெருசாக டார்னிஷ் ஆகாது. அப்படியே டார்னிஷ் ஆனாலுமே நம்ம திரும்ப ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். இந்த செட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு 1500லேருந்தே ஆரம்பிக்குது. அண்ட் இதோட ஸ்டட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 350, 400, 500ல இருந்தே இருக்குது. அந்த 500 ரேஞ்சில் இப்படிப்பட்ட ஒரு ஒர்க்மேன்ஷிப்பில் ஒரு ப்ரெஷஸ் மெடல் கிடைக்குது அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் வேல்யூ ஃபார் மனி. நீங்கள் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிறாங்க, கோல்டெலாம் போட முடியல அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு. அண்ட் கிஃப்டிங் பர்பஸ்க்குமே வந்து இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். காலேஜ் கோயர்ஸ்க்கு நம்மக்கிட்ட வந்து ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல்ஸ்ன்னு தனியாக ஒரு கிறிஸ்டல் கலெக்ஷனே இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பேக் பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வெட்டிங்க்கு கேரி பண்ணலாம். இன்கேஸ் பிரைட் யாராவது வந்து இந்த ரொம்ப ஹை பிராண்டட் வாலெட் வேணும், எனக்கு நான் எடுத்துகிட்டு போனாவே எனக்கு வேல்யூ ஃபார் மணின்னு தெரியணும், ரிசப்ஷனுக்கு கொண்டு போகிறோன்னா எல்லாரும் என் பேக் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா இது வந்து நம்ம வெள்ளியில் பண்ணியிருக்கோம். இந்த பேக்கோட ஒர்க்மேன்ஷிப் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதில் ஒரு பீகாக் இருக்குது, அந்த பீகாக்கோட ஃபெதர். அண்ட் இதில் வந்து நம்ம பார்வைக்காக பெரிய பெரிய மாய்ஸ்சரைட் ஸ்டோன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் அதோட ஃபெதரை வந்து அழகாக்கிறதுக்காக நம்ம சீசட் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். இப்போ பீகாக் அப்படின்னா அது ஒரு சாதாரணமான பீகாக் இல்லை. அந்த பீகாக்கோட கழுத்துக்கு கீழே அந்த ஃபெதர் கூட நம்ம ஆளுங்க வந்து அழகாக ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சுற்றி ஃப்ளோரல் டிசைன். பேக்கோட சைடில் பார்த்தீங்கன்னா வந்து எலிஃபெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எலிஃபெண்ட்க்கு மேலேயும் கீழேயும் வந்து ஒரு அழகான ஃப்ளோரல் டிசைனும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட பியூட்டி, இந்தியனோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராஃப்ட்மேன்ஷிப் தான். நீங்கள் வேர்ல்டில் நிறைய கிராஃப்ட்மேன்ஸ் இருக்காங்க, பட் ஃபைனஸ்ட் கிராஃப்ட்மேன் இந்த நகையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்தியன்ஸை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இதை நீங்கள் திரும்ப எப்போ விற்றாலும் வந்து இதை விட டபுள் த வேல்யூ தான் போகும். இதை வந்து செய்யும் போது எங்களுக்கு மேக்கிங் காஸ்ட் எப்படி இருந்துச்சு, முதல்ல எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அந்த மாதிரி தான் இருந்தது, 2 lakhs இருந்தது. இப்போ வெள்ளி விலை ஏறினதுக்கப்புறம் இதோட விலை பார்த்தீங்கன்னா 3.5. ஸோ ஓவர் த பீரியட் இதோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து திரும்ப இப்போ ஒரு லெதர்னால் அதை திரும்ப நீங்கள் அந்த லெதரை மெயின்டைன் பண்ணணும், ரீட்டைன் பண்ணணும். கிழிஞ்சிருச்சுன்னா அந்த பேக்கோட டோட்டல் காஸ்ட்டும் வேஸ்ட் இல்லையா? பட் ஆனால் இது வந்து வெள்ளி அப்படிங்கிறதால லைஃப் லாங் நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு அப்புறம் உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் உள்ள ஜென்ரேஷன் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப இதை ரீசேல் பண்ணும்போது நீங்கள் வாங்கின விலையை விட கண்டிப்பாக அதிகமான விலைக்கும் அதை விற்கலாம். வெள்ளி ஷாப்பில் இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமியோட ஃபேஸு. ஸோ நீங்கள் எந்த சாமி எடுத்தாலும் சாமியோட ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ ஒரு ஏஸ்தட்டிக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ விநாயகர் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் விநாயகர். பெருமாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளோட முகத்தை பார்த்தாவே வந்து நமக்கு ரொம்ப ஒரு சாந்தமாக ஃபீல் பண்ணுவோம். இது வந்து ஒரு பெரிய சிலை மாதிரி இருக்குது இல்லைங்களா? மினிமம்
பண்ணணும்னா ஒரு 5 கிலோ வெயிட்ல பண்ணலாம். இது வந்து ஒரு எலக்ட்ரோ ஃபார்மிங் பெருமாள். ஸோ இந்த பெருமாளோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 850 கிராம்ஸ் தான். 850 கிராம்ஸ்ல எவ்வளோ பெரியசா ஒரு சிலைய நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்க. லக்ஷ்மியும் அதே மாதிரி தான். 1.2 கேஜி தான். ஸோ 1.2 கேஜிக்கு எலக்ட்ரோ ஃபார்மிங்கில இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இவ்ளோ சின்ன சின்ன நுவான்சஸையும் வந்து நம்ம கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப அழகான சிலைகள் கூட வெள்ளி ஷாப்ல அவைலபிளா இருக்கு. இது வந்து பெரிய சைஸ் மட்டும்னு இல்ல. சின்ன சின்ன அ குட்டி குட்டி சிலையிலும் கூட ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப அம்சமா இருக்கும். இப்ப இந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியல் ஜெம் ஸ்டோன்ஸ். நீங்க பார்க்குறது வந்து ரியல் ரூபி, ரியல் எமரல்டு. பேஸ் மெட்டல் மட்டும் நம்ம சில்வர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில இருக்க பேர்ல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ரியல் பேர்ல்ஸ். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தான் அத லான்ச் பண்ணோம். இந்த மாதிரி ரியல் ஜெம் ஸ்டோன் ஜுவல்லரி. ஸோ இதுக்குமே வந்து ரெஸ்பாண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து ரூபில, எமரல்ட்ல செட் வாங்கணும்னு ஆசை. ஆனா அத வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நெனைப்பீங்க. நீங்க உங்களுக்கு ரூபி, எமரல்ட், சஃபயர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்க வெள்ளியில ரொம்ப அழகா ஒரு செட் வாங்கி வச்சுக்கலாம். காலம் பொன் போன்றது. நம்ம கடையில வந்து வெள்ளி வந்து பொன் போன்றதாவே நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கோல்ட் பிளேட்டட் வாட்சஸ். சில்வர்லேயே நம்ம எல்லாமே ஒர்க்மேன்ஷிப் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நகாஸ் ஒர்க். ஸோ அழகான லக்ஷ்மி வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து உருவம் வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோலி டிசைன். நீங்கள் வந்து ஒரு பிரைட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்ச்சு. ஸோ இந்த வாட்சஸ் வந்து நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கோல்டில் பண்ணலாம். பட் வெள்ளி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா வெள்ளியிலையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி வாட்சஸ் வாங்கலாம். ஒர்க்மேன்ஷிப் வந்து ரெண்டுத்துக்கும் ஒன்றே தான், கோல்டு அண்ட் சில்வர். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இதை வெள்ளியாகவே போட்டால் கூட அழகாக இருக்கும். கோல்ட் பிளேட் இல்லாமல் பிளெயின் வெள்ளியாக போட்டால் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்மேன்ஷிப் இது. டயல் வந்து உங்களுக்கு என்ன டயல் வேணுமோ அந்த டயல் நம்ம போட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து டைட்டன் பிடிக்கும், சில பேருக்கு டேனியல் வில்லிங்டன் பிடிக்கும், சில பேருக்கு ஃபாசில் பிடிக்கும், கெஸ் பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டயல் வேணுமோ உள்ள அந்த டயலை நம்ம பிராண்டடாக கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் செல்லர் இது. பிரைட் கிஃப்டிங்க்கு இல்லை வேறு யாருக்காவது வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும், ரொம்ப வித்தியாசமான ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு 9000 ருபீஸ் ரேஞ்சில் ரொம்பவே டீசெண்டான ஒரு கிஃப்ட், அவங்க ரொம்ப வருஷம் வச்சுக்கக்கூடிய யூனிக்கான ஒரு கிஃப்டாக வந்து கண்டிப்பாக இது இருக்கும்.